என்ன ஒரு மாதிரி சத்தம் கேட்குது? ஏதோ சுத்துற மாதிரி இருக்கு. கண்ணை திறந்து பார்ப்போமா? அம்மா, ஒன்றும் இல்லை. ஏதோ தூக்கத்தில் கனவு போல. சரி, படுத்துங்க. என்ன இது? திருப்பி இருக்கு. திருப்பி ஒன்றும் இல்லை. இந்த அம்மா பியாய் மாதிரி தூங்குறா. சரி, நம்மளும் தூங்குவோம். லைட்டாக பயமாக வேற இருக்கு. என்ன பண்ணுறது? படுத்துங்கிடுவோம். இந்த அன்னிக்காரி வேன்ட்டுக்கு தான் தண்ணி எடுத்து வைக்காம படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். தண்ணி எடுக்க கிச்சன் வரை வர வேண்டியிருக்கு. ஐயோ, என்ன இது? கடவுளே, பியாய் என் மாமியாரோட பயங்கரமா இருக்கு. இதுக்கு என் மாமியார் கிட்டே இருந்திருப்பேனே. காப்பாத்தும். என் செல்ல மோளே, என்ன ஆயிட்டு? எதையும் பார்த்து பயந்தியா? என் பக்கத்துல தானே படுத்து கிடந்த மோளே. எப்ப எழுப்பி இங்க வந்தா நீ? மயங்கி கீழே விழுந்து கிடக்கா? என்னாச்சு சொல்லு. வாயில கொலக்கட்டையும் வச்சிருக்கா? வாயை தந்து பேசாதானே தெரியும். மத்த நேரம் யாழ் ஊருக்கு பேசுவா. இப்ப எதையோ பார்த்துட்டு நிக்கா. வாயை தந்து பேசடி. என்ன சின்ன நாத்து, நீ வாயை திறக்காம நிக்கிறத பார்த்தா பேகியை பார்த்து பயந்துட்டியா? கன்ஃபார்ம். அத்த உங்க மவளுக்கு பேயை தான் பார்த்துருக்காவா, அதான் பயந்துட்டு நிக்கா. இப்படி போய் நல்லா பேயை ஓட்டி படுக்க வைங்க. அங்க இருந்து இங்க வந்தா பாவம் மாமியார்கிட்ட பயந்து, இங்க வந்து பேயை பார்த்து பயந்துடக்கா. என்ன நாத்து, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வாயை திறந்து சொல்லலாம். என்னத்தான் பார்த்தா? ஏன் இப்படி முழிச்சிட்டு நிக்கா நடுராத்திரியில? அது ஒழுங்காவே இங்க தூக்கம் வரல. புது இடம், தூக்கம் வரலன்னு நினைக்கேன். அப்புறம் தண்ணி குடிக்க வந்தேன். இங்க ஏதோ பார்த்து அப்படியே பயந்த மாதிரி இருந்து. ஆனா இது கனவா இல்ல நிஜமான ஒரே குழப்பமா இருக்கு. அதான் நானே யோசிச்சுக்கிட்டு நிக்கேன். ஒன்னும் புரியல. பாத்துக்கிடுங்க. ஒருவேளை புது இடமா ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்து தூங்குறதால இப்படி இருக்குமோ? தெரியலையம்மா. அட சின்னநாத்து, நீ சொல்ற மாதிரி கனவா இருந்தா நீ உன் பெட்ரூம்ல தானே இருக்கணும். நீ எப்படி கிச்சன்ல வந்து படுத்து கிடக்கா? ஏதோ இருக்கு பாத்துக்க. நீ ஒழுங்கா சொல்ல மாட்டேக்கா. ஒருவேளை பேய் தான் பார்த்திருப்பான்னு நினைக்கேன். நீ பயந்துட்டான்னு நினைச்சு நாங்கெல்லாம் சிரிப்போன்ட்டு உண்மையை சொல்ல மாட்டேக்கா. பரவாயில்ல, நாங்கெல்லாம் சிரிக்க மாட்டோம். உண்மையே சொல்லு முதல்ல. சும்மா கிடமா நீ. இவ வேற ஒருத்தி பேய் பேயின்ட்டு நடுராத்திரில நின்னுக்கிட்டு இப்படி சொல்லிட்டே இருந்தாருன்னா இல்லாத இடத்துலயும் பேய் வந்து சேர்ந்துடும். வாயை மூடிட்டு போய் படுத்து தூங்க நீங்க ரெண்டு பேரும். என் மவளுக்கு ஒரே கண் திருஷ்டி, அதான் இப்படி. ஆமா, எங்க அம்மா பாத்துக்கிடுவா அவளை. நீ வா, நம்ம போய் படுத்து தூங்குவோம். அட நில்லுங்க. நம்ம நாத்து இப்படி நிக்கும் போது நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும்? நாத்து, நீ கவலைப்படாத. நான் உன்னை பெரிய சாமையரை கிட்ட கூட்டு போறேன். ஒன்னும் ஆகாது உனக்கு. என்ன அண்ணி, நான் பார்த்தது கனவா நினைவான்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு குழப்பத்துல நானே இருக்கேன். நல்லா தூங்கி இருந்துச்சேன்னு எனக்கே புரிஞ்சிடும்னு நினைக்கேன். இப்போ நீங்க அது கொஞ்சம் தான் நான் எங்க பயந்தோன்னே நீங்க பெருசாக இழுத்து விடுறீங்க. கீழே போய் தூங்குங்க. இவ வேற ஒருத்தி பயப்படாத பிள்ளையையும் அது இதுன்னு சொல்லி பயம்படுத்தி விட்டுருவா. நீ போய் படுமா, நான் பாத்துக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கேன்? மவனே, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் படு. காலையில வேலைக்கு போகணும்ல, இல்லைன்னா இதான் சாக்குன்னு காலையில இழுத்து போச்சுட்டு படுத்து தூங்குவா 12 மணி வரைக்கும் உன் பொண்டாட்டி. போங்க, 2 பேரும் போய் தூங்குங்க. காலையில சிட்டான்னு எழுமணும் கோழி கூவுறதுக்குள்ள. சரிம்மா, வா போய் படுத்து தூங்குவோம். என்ன இது? நாத்து இதுல பெருசா பயந்த மாதிரி இல்லையே. ஏதாவது பெருசா பண்ணணும். பாத்துக்கிடலாம். சரி அத்தை, நானும் போய் படுத்து தூங்குறேன். காலையில கோழி கூறதுக்கு முன்னாடி எந்திக்கணும்ல. வரேன் நாத்து, பயப்படாம படுத்து தூங்கு. என்ன அவ கிடக்கா, நீ வந்து படுமவளே. ஒன்னும் இருக்காது. ஏதாவது கெட்ட கனவா இருக்கும். நல்லா அம்மா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்க, ஒன்னும் வராது. சரிம்மா, நானும் கனவுன்னு தான் நினைக்கிறேன். திருப்பி எப்படி நடக்காம இருந்தா நல்லது. The next day. இந்த சின்ன நாத்து பயந்து ராத்திரியோட ராத்திரியா ஓடிடுவான்னு பார்த்தா இவ கல்லு மாதிரி இங்கேயில உட்காந்துருக்கா. ஒருவேளை என்ன ஹெவியா பயன்படுத்தணுமோ? இருக்கு இன்னைக்கு ராத்திரி உனக்கு வச்சிருக்கின்ற ஆப்பு என் சின்ன நாத்து. என்ன என் செல்லம்மா அவளை, இன்னும் நேற்று ராத்திரி நடந்ததை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் மறந்துடும் அவளை. அதெல்லாம் ஏதாவது கனவாதான் இருக்கும். நீ இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கல, இங்க சந்தோஷமா இருக்கணும் பத்துக்க. புரிஞ்சா? எதை நினைச்சு கவலைப்படாத. காலையில எழும்பணுமா, சாப்பிட்டோமா, திருப்பி படுத்து தூங்கணுமா, திருப்பி எழும்பி சாப்பிட்டோமான்னு இருக்கணும். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனாலும் கொஞ்சம் நான் என்ன அப்படின்றது புரியவே இல்லை. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. நான்லாம் பயப்படுறேன். ஏமாவா பயப்படுறதாவது? பேயே வந்து பாருன்னு சொல்லணும். சரியா? நில்லு, அன்னிகாரியை கூப்பிட்டு ஏதாவது பண்ணி தர சொல்றேன். மருமவளே, என்னாச்சு அத்தை? சொல்லுங்க. வெளியே மாடு மாமான்னு கத்துதுன்னா நீங்க உள்ள
ஃபுல்லா மருமவளேன்னு கட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஒண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. தெரியாது உனக்கு வித்தியாசம். போய் ஒழுங்கா ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா. அதுக்குள்ளேயே வா, இப்பதானே 2 பேரும் சேர்ந்து ஒரு சட்டி காப்பியும் ஒரு குண்டா இட்லியும் உழுங்குனீங்க. அண்ணி இப்படி நாங்க சாப்பிடுறதெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க. கணக்கு பார்க்கல நாத்து. ஆமா உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் நேற்று ராத்திரி. நீ என்ன ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிருந்தா நேற்று ராத்திரி? எப்பவும் நைட்டில் தானே அலைவா, ராத்திரி பார்த்தா ஒரு மாதிரி பிறந்த மேனி கலந்த மாதிரி இருந்துச்சு. அது பிறந்த மேனிலாம் இல்லை நீ, அதெல்லாம் நைட் ட்ரெஸ். உங்களுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது, பட்டிக்காட்டிலே இருந்தா அப்படித்தான் மென்டாலிட்டி. அட நாத்து, அது நைட் ட்ரெஸ்ன்னு எனக்கும் தெரியும். ஆனா நான்லாம் எங்க மாமியார் பேச்ச மீற மாட்டேன். உங்க மாமியார் எப்படி அப்படி ட்ரெஸ்லாம் போட விடுறான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. யாமாவா எப்படி ட்ரெஸ் பண்ண இப்போ உனக்கு என்ன? நீ போய் சாப்பிட எடுத்துட்டு வரியா இல்லை எப்படி? அஃப்கோர்ஸ் நீங்க இவ்வளவு கேட்டு உங்களுக்கு நான் சாப்பிட எடுத்துட்டு வராம இருக்க முடியுமா? பழைய சோறு இருக்கத்த கஞ்சி, அதை எடுத்துட்டு வரேன். 2 பேரும் இப்போதைக்கு அதை தின்னு வயிற்ற நொப்புங்க, அப்புறமா மத்தியானத்துக்கு சமைச்சு தாரேன். சரியா? சரி போய் எடுத்துட்டு வா போ. என்னம்மா நீ பழைய சோறு எடுத்துட்டு வரேங்க, நீனும் சரிங்க நானும் ஏதாவது வாய்க்கு ருசியா பண்ணி தரவா சாப்பிடலான்னு பார்த்தா நீ என்னன்னா பழைய சோறுக்கு சரின்ட்டா. இதெல்லாம் சாப்பிட முடியாது, எனக்கு வேற வேணும். ஏடிஎம் மருமவளை பத்தி உனக்கு தெரியாது, அவ அப்பப்ப ஏதாவது கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி விட்டுருவா. இப்ப நம்ம ஏதாவது வேற ஏதாவது கேட்டோன்னு வையா, சாப்பிட முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணி வச்சிருவா பாத்துக்க. அதுக்கு இது பழைய சோறே சாப்பிட்டுக்கிடலாம். ஓரளவுக்கு என் மாமியாரை என் வழிக்கு டியூன் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இந்த நாத்து வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திட்டா. சும்மா இருக்கிற மாமியார் இப்போ அதை பண்ணித்தா இதை பண்ணித்தான்னு நம்ம உயிரை எடுக்கா. இந்த நாத்தை இப்படியே விட்ட முடியாது. இன்னைக்கு ஏதாவது சீரியஸா பிளான் பண்ணி இவளை இங்கிருந்து விரட்டினா தான் முடியும். நம்ம இப்படியே இருந்தோம் அவ்வளவுதான், அடுப்படியிலே இருந்துட வேண்டியதான். நம்ம இன்னைக்கு ஏதாவது பண்றோம், இந்த நாத்தை பெட்டி படுக்கே